நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ங்க. இந்த பாடலை எழுதியிருப்பவர் தமிழின தலைவர் கலைஞர். இதுல நடிச்சிருக்கவர் அவருடைய நண்பர் புரட்சி தலைவர். படத்துடைய தலைப்பு அவர்கள் இருவரின் தலைவர் காஞ்சி தலைவன். அந்த பாடல் வெல்க நாடு, இது பாட்டு மட்டுமல்ல, ஒரு பெரிய போர்க்களம். போர்க்களம்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும். அதாவது உழவன் மகன், ஊமை விழிகள் போன்ற பிரம்மாண்டமான படைப்புகளை தந்த இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள் அன்று திரையில் உருவாக்கியதை இன்று மேடையில் அரங்கேற்றவிருக்கிறார்கள். பார்க்கலாம். இந்த வெல்க நாடு பாடல் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றுகின்ற வகையிலே தமிழகத்தின் வரலாற்றை 3 காலகட்டங்களாக பிரித்து அரசர் காலம் தொடங்கி பிரிட்டிஷ் காலத்தில் வேலு நாச்சியாரின் போராட்டத்தை காட்டி, பிறகு இந்தி திணிப்பின் போது கலைஞர் அவர்கள் போராடிய போராட்டத்தை காட்டி, எப்படி தமிழ்நாடு எல்லா காலகட்டங்களிலும் வென்று இன்றளவிலும் வெல்க நாடு என்றளவில் வென்று கொண்டிருக்கிறது என்பதை கூறும் வகையிலே நான் அந்த நிகழ்ச்சியை அமைத்திருந்தேன். காஞ்சியிலே உதித்த பேரறிஞர் அண்ணாவை போற்றும் வகையில் காஞ்சி தலைவன் என்ற திரைக்காவியத்தை படைத்தார் டாக்டர் கலைஞர். புறநானூற்று பூவாய் அப்படத்தில் கலைஞர் வடித்த பாடல் வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வெல்க வெல்கவே வெல்க வெல்க. தனது கணவர் முத்துவடுகநாதரை ஏமாற்றிக் கொன்று கைப்பற்றிய சிவகங்கை சீமையை மீட்க மருது சகோதரர்கள் துணையுடன் படையெடுத்து வந்தார் வேலு நாச்சியார். சிவகங்கை சீமை சிவந்து கிடந்தது. தாயின் ஆணை கேட்பதற்கு தலை வணங்கும் தங்கமே, தலை கொடுத்து தாயின் மானம் காட்டிடுவாய் சிங்கமே. சென்று வா வென்று வா.
1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. மகிமை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள் மலர் பறிப்பதில்லையடா வீரர்களின் கைகள் வென்று வா வென்று வா. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. ஓங்கிய வாழ் போன்ற வடிவமடா அவர் ஒளி விழியில் உலகத்தின் படிவமடா, வேங்கை புலி மன்னனடா வீரர்களின் தலைவனடா, அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே, கள நோக்கி புறப்படடா வல்லவனே. டாக்டர் கலைஞர் புகழ் வாங்குக வாங்குக.